வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மாஸ்க் மேன் மதுவையும் மிரட்டான், கௌதமையும் மிரட்டான். கடைசியில பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை செய்யறான். அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கௌதம் பாட்டி பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. என் பேரனுக்கு இப்படியா வரும், ஏன் அவனுக்கு மட்டும் இப்படி சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? இப்போ ஒருத்தன் சூசைட் வேற பண்ணிக்கிட்டு சாக கிடக்குறான். ஹவுஸ் அரெஸ்ட்ல வேற என் பேரன் இருக்கான், நீங்க தான் காப்பாத்தணும் கடவுளை அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க ஒரு மாஸ்க் போட்ட கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் கால் பண்றா கௌதம்க்கு. கௌதம் போன் அட்டன் பண்றாரு. யாரது அப்படின்னு சிரிக்கிறான். யார்டா நீ? என்ன கௌதம் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கியா? டேய் நீ யாருன்னு சொல்லு. டேய் உன்னோட ஃபுல் விஷயமும் எனக்கு தெரியும்டா. நீ யாரு, என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாம் தெரியும். இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் இப்போ சூசைட் பண்ணிட்டு ஒருத்தன் படுத்திருக்கான் பாரு, அதுக்கு காரணமே நான் தான். நான் திட்டினால தான் அவன் சூசைட் அட்டன் பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்லணும். டேய் நீ சொல்றதுல என்னால எல்லாம் செய்ய முடியாதுடா அப்படின்னு கௌதம் சொல்றாரு. கௌதம், இந்த விஷயத்துக்கு காரணமே மிஸ்ஸஸ் கௌதம் தான். உன் ஒய்ஃப் தான் முடிஞ்சு போன விஷயத்த எடுத்து ஆராய்ஞ்சு அத இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. மரியாதையா போய் நீ நான் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு. இல்லேன்னு வச்சுக்கேன், நீ மட்டும் உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி உயிரோடவே இருக்க மாட்டா. என்னடா சொல்ற? ஆமா, உன் பொண்டாட்டி உயிரோட வேணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு போனை கட் பண்ணிடுறான். பாட்டி பார்த்துட்டு இருந்தவங்க என்னப்பா யாரு என்ன பேசுனா அப்படின்னு கேக்குறாங்க கௌதம் கிட்ட. யாராச்சும் கால் பண்ணி தொந்தரவு பண்றாங்களாடா? ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, இது நார்மலான கால் தான், பிசினஸ் கால், வேற ஒண்ணும் இல்ல. கடவுளை எப்படியாச்சும் நாளைக்குள்ள அந்த பிரச்சனை தீங்கறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து போயிடறாங்க. கௌதம் என்ன பண்றாருன்னா அடுத்ததே சந்தோஷ்க்கு கால் பண்றாங்க. நான் பேச போறத நீ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம தான் கேட்கணும். ரியாக்ஷன் கொடுத்து மதுமிதாவை டென்ஷன் பண்ணிடாத. நீ சடா நீ இப்ப எங்க இருக்க? அந்த ஹாஸ்பிட்டல்ல தாண்டா இருக்கேன், அங்கேயே இரு, மதுமிதா கூடயே இரு. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு நடந்த விஷயத்த போறான் கௌதம் சொல்றாங்க. கால் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோன்னு என்னடா நண்பா இப்படி எல்லாம் பேசிருக்காங்க? ஆமாண்டா, நீ இப்ப ஒன்னும் கண்டுக்காத, நான் சொல்றத மட்டும் செய். உன்னோட ரியாக்ஷன்னால கடைசியில மதுமிதா ஏதாச்சும் பயந்துட போறாங்க. நான் சொல்றத மட்டும் கேளுடா. ஓகே ஓகே சொல்லு நண்பா. இந்த விஷயத்த நான் கமிஷனர் கிட்ட சொல்றேன். அதே மாதிரி அந்த போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண பாக்குறேன். நீ மதுமிதாவை வாட்ச் பண்ணிட்டு அவங்க கூடவே இரு, நீ எங்கேயும் போயிடாத சரியா அப்படின்னு சொல்றாரு கௌதம். ஓகே நண்பா அப்படின்னு சொல்லிடுறாரு சந்தோஷ். சந்தோஷ் போன் கட் பண்ணி ஒரு செகண்ட் கூட ஆகல. ஆனா மதுமிதாக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னா அந்த முகமூடி போட்டான்ல அந்த மாஸ்க் மேன் தான் பேசுறான். ஆக்சுவலி அவ என்ன சொல்றான்னா, இங்க பாரு, இந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கவன் நீ பொழைச்சிருவான்னு மட்டும் நினைக்காத, கண்டிப்பா அவன் பொழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அந்த முகமூடி போட்ட மனுஷன். ஏய் நீ யாருடா அதை பத்தி சொல்ல? இங்க பாரு, நீ தான் இந்த பிரச்சனைய ஆரம்பிச்ச, வேணும்னாலும் பாரு உன் புருஷன் ஜெயிலுக்கு தான் போறான், சாகத்தான் போறான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இவன் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சந்தோஷ் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னது தப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்றாருன்னா, என்னாச்சு மது அப்படின்னு கேக்குறாங்க. வந்து இல்ல ஒருத்த கால் பண்ணா இப்போ அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த போறான்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனேவே ஆஹா அவன் இங்கேயும் கால் பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கௌதம்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்த பூரா மது சொல்றாங்க. எனக்கும் இங்க ஒருத்தன் அப்படித்தான் கால் பண்ணா, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு வந்துரு மது அப்படின்னு சொல்றாங்க. கௌதம் இல்லைங்க, நான் ஆரம்பிச்ச விஷயத்த நானே தான் முடிச்சு வைக்கணும், நான் வரல, இதை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க சொல்றீங்க, ஓகே சந்தோஷ் கிட்ட போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷ் கிட்ட சொல்றாங்க. சந்தோஷ் எம்மி அளவும் கூட நீ மதுவை விட்டு நகரவே கூடாது, அவ்வளவே பாத்துக்கிட்டு இருக்கணும், கவனமாயிரு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா ஆயிருப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. நண்பா, ராமர் சீதாமாக்கு ஆஞ்சநேயர் எப்படி உதவியா இருந்தாரோ அதே மாதிரிதான் உங்களுக்கு நான் இருப்பேன் நண்பா, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது கௌதம்க்கு. ஓகேடா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்த செகண்டே பார்த்தா மறுபடியும் அந்த மாஸ்க் மேன் தான் கூப்பிடுறான். மாஸ்க் மேன் சொல்றான் கௌதம் கிட்ட, அடடடடா என்னது இது ஒரு லவ், உன் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறதும், நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு பொண்டாட்டி நினைக்கிறதும் தாங்க முடியல சாமி. இங்க பாரு, உன் பொண்டாட்டி உயிரோட இருக்கணும்னா உடனே அவளை வீட்டுக்கு வர சொல்லு, இல்லைன்னா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. எப்படி இவன் அப்படி நடந்ததை பூரா சொல்றானே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு கௌதம். மதுவும் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சோகத்துலதான் இருக்காங்க. என்னடா இது, இவனுக்கு பிளட்டும் கிடைக்க மாட்டேங்குது, இதுல வேற ஒருத்தன் மிரட்டிட்டு வேற இருக்கான்,
எப்படி இவனை காப்பாத்துறது, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பேஷண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த பேஷண்டோட பல்ஸ் பயங்கரமா குறைஞ்சுக்கிட்டே வருது. வேகமா நர்ஸ் ஓடி போய் டாக்டரை கூட்டிட்டு வர்றாங்க. டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வரும்போது, டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க மது. அவருக்கு வேற பிளட் வேற கிடைக்கலமா, இன்னும் என்ன பண்றேன்னே தெரியலமா அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்க வைஃப் பயங்கரமா திட்டுறாங்க மதுவிதாவை. சிவனேனுக்கு இருந்தவனை வேலைக்கு கூப்பிட்டு இப்படி திட்டி இப்படி படுக்க வச்சுட்டு என் புருஷனை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் சொல்றாங்க, அம்மா இவங்க கிட்ட ஒன்னும் பேசாதீங்க, இவங்க இப்படித்தாம பேசுவாங்க, நீங்க ஒன்னும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மது கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு ஐடியா வருது. அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருப்பாங்க, என் புருஷனோடது ரேர் குரூப், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், உன்னோடது ரேர் குரூப் தானு சொல்லி இவங்களும் பிளட் கொடுத்துருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு என்னோடது ரேர் குரூப் தான், ஆனா அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியல, செக் பண்ணி பாக்குறீங்களா டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு உடனே டாக்டர் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற அதே குரூப் பிளட் தான் நம்ம மதுவுக்கு இருக்கு. உடனே மதுவை கூட்டிட்டு போய் பிளட் கொடுக்க சொல்றாங்க. மதுவும் அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் கொடுத்துறாங்க. எப்படியோ அவரை காப்பாத்திடுறாங்க. மது பிளட் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க. அப்போ சந்தோஷ் சொல்றாரு, என்ன சிஸ்டர் நீங்களே அந்த பிளட்டை வச்சுட்டு இவ்வளவு நேரம் விட்டுட்டீங்க பாருங்க. ஆமா நானும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அவரு அபாய கட்டத்தை தாண்டாரு. நைட் ஆயிடுது. எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சேர்ல உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மதுவும் அசந்து போய் தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல அங்க சந்தோஷ் இல்ல, அப்புறம் தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்ப தாங்க வர்றான் அந்த மாஸ்க் போட்டவன் மது முன்னாடி வந்து நிக்கிறான். அதுவும் கத்திய வச்சுக்கிட்டு மதுவை போட்டு தள்ளுறதுக்காகவா இல்ல அந்த பேஷண்ட்டை போட்டு தள்ளுறதுக்காகவா அப்படின்னு தெரியல, வந்து நிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது.